முடிஞ்சு செலவழிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா என் பணம் காலியாக என் பணம் கொடுத்த வரைக்கும் தான் வருவார்கள். ஆனா என் பணம் முடிஞ்சா எல்லாரும் நீங்க விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கும் உணர்வாளர்கள் வருவரைக்கும் பசும்பொன் தேசிய கழகம் இதுவரை பொறுமையாகத்தான் இருந்திருக்கு. நாங்கள் கிளை அமைக்கவில்லை, எங்கேயும் ஆள் சேர்க்கவில்லை. எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா பக்கமும் போறீ உங்க மாவட்டத்தில் மதுரை பக்கத்தில் இருக்கு போல என்ன வருவார்கள் என்று வந்தா செந்தில் தேவருங்கிற ஒரு பையன் வந்தார். அங்க ஒரு தளபதி எனக்கு கிடைத்திருக்கிறார். இப்ப எல்லாமே அவர் பார்த்துக்கிறார், எனக்கு வேலை இல்லை. புதுக்கோட்டை டெல்டா மாவட்டம் போகணும், நாங்க போவோம். இறைவன் தெய்வ திருமண தேவருடைய அனுக்கிரகம் இருந்தால் போவோம். அங்கேயும் சுரேஷ் தேவன் என்று ஒருத்தர் வந்தார். அவரா வந்தாங்க. திருப்பூர் எடுத்துக்கிட்டா அங்க உள்ள இளைஞர்களும் திருப்பூர்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. அவர்களுக்கு திருப்பூர் கரை நிர்வாக கடை தெரியும், அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் ஒன்றுமே கொடுக்கலாம். திருப்பூர் மாவட்டம் பூரா சோழம் எழுதி போட்டுருக்காங்களாம். அங்க உள்ள மாவட்ட செயலாளர்ல இருந்து எல்லாருமே நிர்வாகிகள் மொத்தமா நிறைய பேர் இருக்கீங்க. தனிச்சு சொன்னா உங்களுக்கு இதா இருக்கும். அதே மாதிரி கோவை மாவட்டம் இந்த இயக்கத்தினுடைய நிதிநிலையவே கவனிக்கக்கூடியது கோவை மாவட்டம் தான். எங்களுக்கு என்ன தலைவர்கள் நிறைய காங்கிரஸ் மாதிரி இருந்தா பூராவே பணக்காரவங்க. நம்ம சபாரியில தான் ஒரு முதல்ல போவோம். அவங்க பூரா பார்ச்சுவரே நாங்கள் இதுகள் நெய் பெரிய பெரிய 45-50 லட்சம் வண்டியில தான் வருவாங்க. அப்படி இப்படி ஆட்கள் நமக்கு தேவைப்படுது. இந்த அமைப்பை பொறுத்தவரை இன்னைக்கு இவ்வளவு அவங்க எல்லாம் சொன்னது மாதிரி உண்மையிலே சத்தியமா சொல்றேன், எனக்கு போலித்தனம் கிடையாது. உண்மையிலேயே உணர்வா இந்த சமுதாயத்திற்கு நான் இறைவனை அதிகமாக கும்பிடுவேன். அந்த இறைவன் மேல நம்பிக்கை. இந்த விழா நடக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே நாகராஜ் தேவர் பிறகு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா மழையா ஊத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தெய்வீக திருமண தேவரையாருடைய அருள் இருந்தால் நமக்கு இருந்தால் அந்த இயற்கை, அந்த இறைவனுடைய இயற்கை நமக்கு சாதகமாக இருக்கும். இயற்கை எடுத்து நம்ம ஏதாவது பண்ண முடியாது. இயற்கை எடுத்து பண்ண முடியுமா? பண்ண முடியாது. செட்டு போடுறோம்னாங்க, தேவையில்லைன்னா இந்த மழை வரதுக்காக செட்டு போட்டாங்க. அதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது. புதுக்கோட்டைக்கு போய்கிட்டு இருந்தோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. சிவகங்கையில இருந்து ஒரே மழை. காரைக்குடியில் ஐயா சிலைக்கு மாலை விட போவதெல்லாம் மழை. நினைச்சுக்கிட்டு தான் போய் சட்டையை மாத்த போனோம். உள்ள நுழையிறோம், மழை விரிஞ்சிருச்சு புதுக்கோட்டையிலேயே. அப்பயும் அப்படித்தான் சொன்னேன். நமக்கு நமது சமுதாயத்திற்கு தெய்வீக திருமகன் தேவரையா முருகனுடைய அவதாரமாக இருந்து பார்த்தார் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ விழாக்களுக்கு வண்டியில அங்கிட்ட எங்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கோம்னால் கடைசி வரைக்கும் நான் யார்ட்டையும் போன் போட்டு என்னப்பா போய் எங்க நடவடிக்கை கேட்கவே மாட்டேன். சில பேர் கூட வருத்தமா இருந்து தம்பி இளஞ்சாத்திரி கேட்பாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. நல்லபடியாக போவீர்கள் என்ற நம்பிக்கை. அந்த இறைவன் நம்ம தெய்வீக திருமணம் நம்மளை காப்பாற்றுவார். பெண்களே, நம்ம கணவர்கள் வெளியூருக்கு போயிட்டா பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்கன்னா ஓயாம போட்டு போட்டுட்டே இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இவங்க சிந்தனை ஊரா பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. வண்டி கவுந்துச்சோ காணணும்னு ஆளை காணணும், போன சுவிட்ச் ஆஃப் சத்திரமே என்னமா ஆகி போச்சோ, அங்கிட்டு விழுந்துட்டாரோ, அங்கிட்டு முட்டிட்டாரோ, இந்த சிந்தனை தான் இருக்கு உங்களுக்கு. அதாவது பாசத்துல உள்ள சிந்தனைகள். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்த தெய்வீக திருமண தேவரை நம்மள அத்தனை பேரை வீட்டுக்கு பத்திரமா போய் செல்வார். அடுத்து என்னுடைய குடும்பத்தை கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு 10 நிமிஷம் இருங்க. ரொம்ப எதுவும் நினைக்காதீங்க. நான் தேவரையா பேருங்கிறாங்க. ஐயாவுக்கு திருமணமே ஆகவில்லையே, எப்படி பேரனாக முடியுங்கிற ஒரு சிந்தனைகள். தேவரையாருடைய அம்மா இந்திராணி, அந்த இந்திரானுடைய கூட பிறந்த அக்கா மீனலோசினி. இந்திரானுடைய பையன் முத்துராமலிங்க தேவர் ஐயா நமது முருகன். மீனலோசினுடைய பையன் வெள்ளச்சாமி தேவர் வாத்தியார். அப்ப அந்த வெள்ளச்சாமி தேவர் யாருன்னா என்னுடைய அம்மாவுடைய அப்பா, எனக்கு தாத்தா அப்பா, அன்னை மகங்கிற முறையில தாய்வழி சொந்தத்துலதான் நான் பேரங்கிற உறவு. அது போக தெய்வீக திருமகன் 16 பேருக்கு ஐயா நாமணியாக தெரியும். 16 பேருக்கு சொத்தில் வச்சிருந்தார். 16 பேரையும் ஒரு சமுதாயத்தை மட்டும் இல்ல, ரெட்டியாரு, பிள்ளைமாறு, தாழ்த்தப்பட்ட மக்கள்,
எல்லாத்துக்கும் எழுதி வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா அந்த உட்கார்ந்து இருக்கிறாரு, இன்னைக்கு அவரை கௌரவிக்கிறதுக்காகத்தான் வர சொல்லியிருக்கிறோம். ஒரு சமுதாயம் சமுதாயம் ஐயா ஐயா பேசுறோம். ஐயா கூடயே இருந்து பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் திருச்சுழியவர். ஐயா கூடயே இருந்து அவருக்கு தொண்டாற்றி எடுபடி மாதிரி கூடயே இருந்து தண்ணி குளிக்கும் போது உள்ளம் போது கூடயே இருந்தவர் நிக்கிறார் பாருங்க. அன்னைக்கு ஐயா போட்ட உடையை இன்னைக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த 16 பேர் சொத்து எழுதி வச்சதுல இவரும் ஒருத்தர். ஐயா அவரு நாமடியா சொன்னார், தேவர் சொத்து தேவனுக்கு திருப்பி எழுதி வச்சுட்டாங்க. அப்படி எழுதி வச்சுட்டு வறுமையான நிலைகளையும் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் அங்க உள்ள சிலையை வச்சு அதை கழுவி மாலை போட்டு எவனாச்சும் தேவரையா பத்தி குறைச்சு பேசியாச்சுன்னா இன்னைக்கு கையிட்டு அடிக்கக்கூடியவர் அவர். பிள்ளைமார நிறைய பேருக்கு தெரியாது, தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவரை தெரியும். என்னால முடிஞ்ச உதவி அவருக்கு இதுவரை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அவருக்கு ஒரு உதவி, ஒரு நிதி கொடுக்கலாம்னு தான் இன்னைக்கு அவர் வர சொன்னோம். அந்த 16 பேர்ல அவர் ஒருத்தர். அந்த 16 பேர்ல நாகநாத தேவர் எங்க அப்பா அவர் ஒருத்தர். வெள்ளச்சாமி தேவர் சொல்ல எங்க தாத்தா அம்மாவுடைய அப்பா அவர் ஒருத்தர் கல்வி வச்சிருக்காரு. ஜானகி என்று அந்த வெள்ளச்சாமி தேவருடைய தங்கை. அப்ப எங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தெய்வீக திருமகன் 3 பேருக்கு எழுதி வச்சிருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு நாங்கள் அந்த குடும்பம் விசுவாசமா இருந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் பெரிய வெள்ளச்சாமி என் தம்பி நாங்க இருக்கலாம் பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு புளிச்சிகுளம் கிராமம் இந்த 40 தாழ்த்தப்பட்ட மக்கள் 50-60 குடும்பங்கள் இருக்கிறதுல ஒரு வீட்டுல இன்னைக்கு இருக்குனால் அது நாகநாத தேவர் எங்க அப்பாவை மட்டும்தான் சேரும். அத்தனை பிரச்சனைக்கும் எத்தனை அவர் சொன்னது மாதிரி எங்க அப்பா முதல்ல வேலை கொடுத்து தான் கிடக்கும். தெய்வீக திருமகன் தேவரையை பத்தி யாராச்சும் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் கெடர் அங்க இருக்கிறத முலாத்தத்தில் இருக்கிறத வாழ இருக்கிறத அத்தனை வீட்டை அடிச்சு நோக்கிக்கிட்டு இருந்தார். 11 வயசு 12 வயசுல 4 வரை மைனர் சீனுக்கு தேவரையாக்கு போனவரை எங்க அப்பா காணாத தேவை. அப்பதான் சொன்னார், அருப்புக்கோட்டையில வெளிச்சம் இருந்துச்சு. இதுதான் ஜெயில வண்டியில போலீஸ் வேன்ல போகும்போதுதான் அருப்புக்கோட்டையும் மத பார்த்திருக்கிறாரு. எங்க அப்பா வந்து தேவரையா 10ஆம் நம்பர் கேடு எங்கடா அப்படின்னு பாரு புளிச்சு ஏன்டா இப்படி சேட்டை பண்ணி தரேன் அப்படின்ட்டு. புளிச்சுவளத்துக்கு தேவரையா வந்தா பசுமனுக்கு நடந்தே ஓடியாந்து வரான், பசுமனுக்கு வந்தா திரும்ப அங்க ஓடியாந்து வரான். என்னைக்காச்சும் எஸ்ஐ சிக்கிக்கிட்டா பசுமண்ல உள்ள ஒரு கிணறு இருக்க உள்ள மணிமண்டத்துக்குள்ள இந்த தலா கிணறு சமணங்கால் போட்டு பத்மாசனம் மாதிரி தேவரையா உட்காந்துக்கிட்டு இறைச்சி ஊத்துறான் பாரான். இறைச்சினா 1000 வாளி ஊத்துனா கூட பேசாம அப்படியே அழுகாம உட்காண்டே இருப்பாரான். கடைசியில அந்த கிட்ட நடுங்கி கிணத்துக்குள்ள போகும்போது ரிப்பாட்டான். அப்படியே இந்த விசுவாசி எங்க அப்பா அந்த பாரம்பரிய அந்த தெய்வ திருமுழுக்கு அந்த தொண்டாட்டி வந்ததுனாலதான் ஏன் அதாவது அதுக்கு அடுத்து அந்த வெள்ளச்சாமி தேவர் நான் தெய்வீக திருமகன் உறவினர் அப்படிங்கிற சொல்றதை விட அந்த முருகனை வணங்குற உங்களை மாதிரி ஒரு தொண்டனா இருக்கிறதுலதான் நான் ஆசைப்படுறேன். என் உடம்புல ஓடுற ரத்தம் இந்த உடை முதற்கொண்டு அவர் போட்ட பிச்சை இந்த ஒரு காரணத்தினால்தான் எனக்கு உட்புரிவும் தெரியவில்லை. வேற தலைவர்கள் உருவாகுற பொறாமையும் எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு சுரேஷ் தேவர்ல இருந்து அத்தனை தலைவர்கள் எந்தெந்த தலைவர்கள் வந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு கட்டாயம் அவர்களை உருவாக்கி விடுவேன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க இப்ப உள்ள இளைஞர்களும் எந்த வேறுபாடு பார்க்க வேணாம். ஜோதி முத்துராமலிங்கமும் நம்ம அண்ணன் தான், சுரேஷும் நமது அண்ணன் தான். அவருடைய நிலை வேறு, என்னுடைய நிலை வேறு. நாங்க விவேகத்தோடு சில காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் சில காரியங்கள் அவர்கள் வழிகளில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் வழியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்து ஒன்று சொல்றேன். இன்னைக்கு வரலாறுகளை மறைச்சுன்னு சொல்றாங்க. ஐயா சொன்னது மாதிரி, அவர் சுரேஷ் தம்பி சொன்னது மாதிரி வரலாறுகளை நாம் உருவாக்க வேண்டாம். நம்மளுடைய வரலாறுகளை தெரிஞ்சு காப்பாத்தினாலே இன்னைக்கு போதும். எந்தெந்த சேர சோழ பாண்டியன்னா நம்ம மட்டும்தான். சண்டை நாய் தான் உரிமை கொண்டாடு. உன் தாத்தாட்ட கேட்ட தாத்தாட்ட கொடுத்த ஒப்பன்ட்ட கேட்டா தெரியும். ஓ நிலை என்ன முதல்ல இருந்துச்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஊடகத்துறை இருக்கு, பத்திரிகை துறை இருக்குன்ட்டு நாங்க தான் சேர சோழ பாண்டியன்.
அதையும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சரின்னு சொல்லக்கூடிய நிலைகள் வந்துருச்சு. யாரு சேரசோழ பாண்டியன்? இப்ப அவங்கள விட்டுட்டு இப்ப ஒரு சமுதாயம் இருக்குல்ல, மூணா இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் என்னன்னு 3 பிரிவு. அவங்க 3 பிரிவு. அவங்க தான் சேர சோழ பாண்டியன்களாம். எந்த கோயிலை கட்டினாங்க? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் யாரு கட்டினா? தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் யாரு கட்டினா? சேதுபதியினுடைய அங்க ராமேஸ்வரனை போய் வழங்குறமே, அதை யாரு கட்டினா? மதுரை மீனாட்சி யாரு தெரியுமா? பாண்டியனுடைய நம்ம தேவ சமுதாயத்தை அப்புறம் தெய்வமா வழங்கக்கூடிய அந்த மதுரை அத்தனை சாதிக்காரன் நீங்க வந்து கும்பிடுறாங்க, நம்ம தேவாலயத்தை கும்பிட்டுருக்காங்க. சொல்லு, சரித்திரத்தை சொல்லு, நீ பேசு, ஒவ்வொருத்தரும் பேசுவேன். ஒரு இதுல ஒருத்தருக்கு தலைவரே இல்லாம கோயில்பட்டி பக்கத்துல கடப்ப கோயில்பட்டி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, கட்டாளங்குளம்ல. அங்க நம்ம மக்கள் சமுதாயம் மட்டும் மக்கள் தான் இருக்காங்க. ஆனா தலைவர் மட்டும் எப்படி அங்க வர முடியும்? அதுக்கு நம்ம ஆளுங்க கேஸ் போட்டாங்க. கடைசியில் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு தான் தலைவர் இல்லையா, உங்களால கும்பிட்டு போற இதுக்குமா இடத்துக்கு வரையன்னு இன்னைக்கு நம்ம தேவசபை சேர்ந்து விழா எடுக்கிறாங்க. அவர்களுக்கு விழா எடுப்பதற்கு ஆட்கள் கிடைக்கவில்லை. நமக்கு செருப்புத்து குடும்பங்கள் இன்னைக்கு விழா நடக்குதியா? நம்ம விழா வச்சோம்னா வாரம் வாரம் விழா வைக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு சரித்திரம் இருக்கு. செப்டம்பர் 1 புலித்தேவன், அக்டோபர் 27 மாமன்னர் மருதுவாண்டியார், அக்டோபர் 30 முருக கடவுள் நமது கடவுள், செப்டம்பர் 7 மூக்கியா தேவர் தேவர் தந்த தேவர் மூக்கியா தேவர் நினைவுநாள். மூக்கியா தேவர் பத்தி ஐயா சொன்னாங்க, எனக்கு கருத்து. அவர் சொன்ன கருத்து தெரியும். நோக்கணியா இந்த குருபூசை இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பா நடக்கிறதுக்கு காரணம் மூக்கியா தேவர் தான். ஏன்னா நாங்கெல்லாம் சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சொத்து யாருக்கு வரணுங்கிற பிரச்சனை இப்ப எங்களுக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு. 50 வருஷமா நாய் உருட்ட மாதிரி உருட்டி அவன் நாங்களும் செத்து போயிருவோம், அவங்க கேஸ் போட்டு செத்து போயிருவாங்க. தெய்வ திருமணம் தேவையாக யார் வாரிசுங்கிறது 40 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த குருபூசை சமயத்தில் ஐயா மனைவிக்கு எடுத்து குருபூசை நடத்தும் போது எல்லாரும் கோர்ட்ல கேஸ் போட்டு சிவில் வச்சு குருபூசை யார் நடத்தக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு. ஆனால் மூக்கியா தேவர் மட்டும்தான் ஐயா அவரே சொன்னார். அவருக்கு வந்து தெய்வத்தின் தேவரையை பத்தி கேட்கணும் என்றால் 30 மணி நேரம் அவர் பேசினாலும் அவரால் பேசி முடிக்க முடியாது. அவ்வளவு விஷயங்கள் அவருக்கு தெரியும். பசுமனுக்கு வந்து எங்க அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த சமயத்துல ஒரு 500 பேர் 1000 பேருக்குள்ளதான் தடையை மீறி வரும்போது குருபூசை நடத்தக்கூடாது தடை போட்டிருக்கு அப்படின்னு காவல்துறை மறைக்கும் போது என்னுடைய தெய்வத்திற்கு நான் குருபூசையை தொடங்கி வைக்கிறேன், அதற்கடுத்து நீ எது கைது பண்ணு சொல்லி வெறுவெருமை மாலைப்பட்டு குருபூசையை ஆரம்பித்து வைத்து வந்தவர் தான் மூக்கியாத்தவர். அவர் ஆரம்பித்து வைத்த குருபூசை தான் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. குருபூசை ஐயா சொன்னது மாதிரி குருபூசைனா தெய்வீக திருமகள் தேவரையாவிற்கு மட்டும்தான் இன்னைக்கு குருபூசை நடத்த முடியும். அவர் சொன்ன மாதிரி வெட்டுப்பட்டு செத்தவன ரோட்ல நடந்தவனுக்கு அவனுக்கு இவனுக்கு குருபூசை நடத்த முடியாது. குருபூசை என்றாலே என்ன? பிரம்மச்சரியத்தை கரெக்டாக கடைபிடிச்சு ஒரே தெய்வ சிந்தனையில் இருந்து, அதாவது வந்து சமாதி ஆவார்கள் சில பேர். அப்படி சமாதியானவர்கள் குருபொருள் பெற்று அந்த தெய்வ சக்தி அடைகிறார் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் குருபூசை நடத்த முடியும். அந்த தகுதி இருக்கக்கூடிய ஒரே தலைவன் நம்ம தெய்வீக திருமணம் தேவரையவங்க மட்டும்தான். எந்த பயனுக்குமே கிடையாது. அவருக்கு குருபூசை நடத்துறோம்னா அவரு தெய்வம்டா, நீ பேடி பேர் இல்ல. எல்லா விஷயத்துக்கும் போட்டியாளர் குருபூசை விழா ஒண்ணுதான் சீர சிறப்பா நடந்தது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு குருபூசை நடந்துச்சு? 5-6 வருஷமா ஒவ்வொரு சாதிக்காரன நம்மளுடைய பலத்தை காமிக்கிறன்னு பண்றாங்க. இடையில 144 போட்டாங்க. மத்த சமுதாயத்தில் கூட கூப்பிட்டு கேட்டாங்க 144. எல்லா பேரும் அதை ரசிச்சா 144 ஒரு சரின்னு சொன்னியா. மத்த நடத்த விழாக்கார ஏன் தெரியுமா?
அவனுக்கு விருப்பத்தோடு அவனுடைய தலைவர்களுக்கு எவ்வளவு விழா நடத்துறார். பசுமன் தேவி திருமணம் தேவரையாவுக்கு ஒரு சொல்றேன், மருதுபாண்டியர்கள்னா ஒரு வட்டத்தில் நிற்கும், பூலித்தேவன்னா அந்த நிலை மாவட்டத்தில் நிற்கும், வாடிக்கை வேலை அவ்வளவுனா அந்த பக்கத்துல ஒரு பக்கத்தில் நிற்கும். ஆனால் இந்த முக்குலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரே பசுமன் தேவருக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் நம்முடைய சாதி தலைவர் மக்களை நமது தெய்வமாக பார்த்துக்கிட்டு குழந்தைங்க தெய்வமா பார்த்துக்கிட்டு. இந்த சமுதாயத்தை பிறந்ததால் அவருக்கு பெருமை இல்லை, நமக்குத்தான் பெருமை. அப்ப மற்றவங்க அந்த விழாவை நிற்பாற்றுங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இத்தனை விழா ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால உடன்பாடுகள் போட்டாங்க. ஆனா அவர் முருகன் கடவுள் என்ன செஞ்சார்? அவர் சக்தி எல்லாரும் எங்களெல்லாம் சொன்னாங்க, சாதித்தவர் இருக்கிய உடன்பாட்டு போடுறாங்க, என்ன பண்ண முடியும்? நீங்கள் வேகமாக இருக்கிறீர்கள், அதனுடைய விளைவுகள் பிரச்சனைகள் எது நடைமுறைக்கு சாத்தியம் வருங்கிறது எங்களுக்கு ஒரு வயசு இருந்தனால ஒரு பக்குவம் இருந்தனால அது எப்படி நடக்கும்னு தெரியுங்கிறதுனால அமைதியா இருக்கான்னு சொன்னோம். என்ன ஆச்சு? உடன்பாட்டு போட்டு என்ன நினைச்சா, முதல் வருஷம் வரும்போது மினிஸ்டர் கூட வேட்டி உருவிட்டு தான் ஓடுங்க. இரண்டாவது வருடம் குரு பூசை முடிகிறதுக்குள்ள அவர் தெய்வம். நம்ம சமுதாயம் முக்குழுது சமுதாயம் அங்கே இருக்கக்கூடிய சமுதாயம் மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அங்க கும்பிடுவாங்க. ஆனா என்ன ஆச்சு? தங்கக்கிரீடம் முதலமைச்சர் கொண்டு வந்து வரவழைச்சு, அதாவது கொஞ்சம் நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். பற்றற்ற சன்னியாசி புடிச்சு கொடுத்தவன் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கும்போது நிர்வாகம் பண்ணுவாரான், பணத்தை கொண்டு வந்து கணக்குப்படையை கொண்டு வந்தாச்சுன்னா கொடுத்துடாங்க இருப்பார். அப்படியே இந்த பற்றற்ற சன்னியாசிக்கு இன்னைக்கு ஏழுமலையான திருப்பதி ஏழுமலையானுக்கு மாதிரி நீங்க தங்கக்கு எடுத்து அடங்கச்சுக்கிட்டு இருக்காருன்னா அந்த தெய்வீக சக்தி, அந்த தெய்வீக சக்தி இருக்கிறனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்திலையும் ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், பிரசிடென்ட், கவுன்சிலர், மாவட்ட மந்திரி, எம்எல்ஏ, அவங்களை வரவேற்க போகும்போது பொக்கை கொடுத்து நான் வரவேற்று அந்த எம்எல்ஏ எல்லாம் எப்படி உள்ள நின்றாங்க எனக்கு தெரியும். அந்த சமாதிக்குள்ள ஐயாவை அம்மாவும் காணிக்கிறாங்க இல்லையா, நின்று ஐயாவுக்கு நின்னாங்க. அப்ப அவருடைய அருள் எது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும், நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் பொறுமையா பார்த்துட்டு தான் இருக்கும். அத்தனை சமுதாயம், அத்தனை சாதியம், தாழ்த்தப்பட்ட இருந்து, வன்னியர்கள் இருந்து, கவுண்டர்கள் இருந்து, பிள்ளைகள் இருந்து, செட்டியார்கள் இருந்து, அத்தனை பேரும் பசுமோட லட்சக்கணக்கான பேர் கூட்டி இன்னைக்கு வந்து கூடி வழங்கிட்டு போறாங்கல்ல. அப்ப அவங்களோட சக்தியை பார்த்துக்கங்க. நம்ம மட்டும் வழங்கிக்கிட்டு இருந்தோம், தமிழ்நாட்டில் கேட்டுதான் இருப்பாங்க தேவரையோட குருபூசை நடக்குதானே, அத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போனால வர வேண்டிய கட்டாயம். அது தெய்வ சக்தி, மனித சக்தி இல்ல, தெய்வ சக்தி. அப்படியா ஒரு தெய்வ திருமகனுடைய விழாவை மற்ற சாதிக்காரன சேர்ந்து நிப்பாட்டு நினைச்சா முடியுமா? அழிந்து போயிருவீர்கள். 144 போட்டாங்க, ஓன் போட வேண்டியது வரணும்னாங்க. கூட்டம் குறைஞ்சிருக்கா? முதல் வருஷம் 144 போட்டோம்னா நாங்க வருஷம் அன்னதானம் போடுவோம். இந்த வருஷம் அன்னதானம் போட வேணாம், ஒரு 20 மூட அரிசியோட நிப்பாட்டிக்கங்க, கூட்டம் வராதுன்னு சொன்னாங்க. கட்டாயம் அந்த தெய்வீக திருமணம் தேவை, அதனால வருவாங்கிற நம்பிக்கையில அன்னதானம் ஆரம்பிச்ச காலையில இருந்து 50 மூட அரிசி அன்னைக்கு வரைக்கும் ஓடிச்சு. அந்த கூட்டம் குறையல, நடந்தே வந்த ஒவ்வொருத்தரும் அங்க உள்ள பெண்கள், கமுதி பக்கத்துல உள்ள கிராமத்துல எல்லாம் அங்க உள்ளதுல எல்லாம் காவல்துறைய பெண்கள், நம்ம ஒன்றிய செயலாளர் வந்திருக்கிறார் ஒருத்தர் கார்த்திக்னு, அவனப்பட்டிங்கிற கிராமம் கமுதி பக்கத்துல. முளப்பாரி கொண்டு வரும்போது வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாங்க. ஏஎஸ்பி இப்ப இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்கக்கூடிய, நெல்லை மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்கக்கூடிய ஆள் தான் அங்க ஏஎஸ்பியா இருந்தாங்க. இப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி 1000 பெண்கள் அங்க ஊரா மூட்டம் போடுவாங்க. அந்த விறகு கம்பை எடுத்துக்கிட்டு கம்போடு அங்கிருந்து அந்த போலீஸை அடிச்சு தள்ளிட்டு பசுமன் வந்தார்.
அந்த எஸ்பி தான் இன்னைக்கு நம்மளை பூராத்தையும் அடிக்கணும் இருக்காப்புல. அந்த மக்கள்கிட்ட அங்க எடுவதையே நம்ம ஆண்களை விட இந்த பெண்கள் உங்ககிட்ட வீரம் ஜாஸ்தி. ஏன் கேட்டா வீரமான இளைஞர்களை உருவாக்குறது நீங்க தானே. உங்களுக்கு வீரம் இருக்கும், அந்த துணிச்சலையும் வளர்த்து கொடுப்ப. சுரேஷ் தம்பி இருக்காருல்ல, எத்தனை பேர் வந்தாலும் உங்க அம்மா சமைச்சு போட்டுட்டு வரலாறு பூரா சாப்பாடு விடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். தன்னுடைய மகன் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு எதுக்குடா அந்த பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, கல்யாணத்தை முடிச்சியா, பிள்ளை குட்டியை பார்த்தியா, சாப்பிட்டியா, பிள்ளைய பார்த்தியா தான் இருக்கும். சிறை வாழ்க்கைக்கு போயிட்டு வந்தாலும் தம்பி இனிமே அந்த நிலைக்கு போகாதுன்னு சொல்ற. இருடா, தைரியமா இருடா. அவர்கள் அந்த அவர்கள் மட்டும் இல்ல, இப்ப அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவர் மனைவியும் அந்த வீரம் இருந்ததுனாலதான் இவரை வளர்க்க முடியும். ஒரு குடும்பத்தில் உள்ள தாயோ தாரமோ நினைத்தால் எப்படியோ கூந்த வேகமானாலையும் அமைக்க வச்சிடலாம். அதிகாரத்தில் அந்த கண்ணீர்னாலேயோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இதற்கு பங்கு இந்த முக்குளத்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த பெண்களுக்கும் உண்டு. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையில எடுத்துக்கிட்டாலும் அதனால சொல்ல குருபூசையை வந்து நிப்பாட்ட நினைச்சாங்க, நிப்பாட்டவே முடியாது. ஒவ்வொரு வருடமும் ஒரு தலைவன் வந்து உயிரோடு இருக்கும் போது புகழ் இருக்கும், ஆனா மறைந்ததுக்கு அடுத்து இருக்காது. எம்ஜிஆருக்கு மேலையா இன்னைக்கு யாருங்க தேடுறா? உயிரோடு இருக்கும் போது புகழ், மறைந்ததற்கு அடுத்த புகழ் நம்ம தெய்வீகத்திற்கு தேவருக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படியா கொண்ட ஒரு தலைவனுடைய விழாவை முடக்க முடியுமா? வருட வருடம் கூடிக்கிட்டு தான் போகுது. இன்னைக்கு எல்லாரும் 30ஆம் தேதி வருவீங்க, 29ஆம் தேதி வந்து பாருங்க. பழனியில இருக்கிறீங்களா, திருச்செந்தூர் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். நமது பெண்கள் முளைப்பாரி எடுத்துக்கிட்டு, பால் கூட எடுத்துக்கிட்டு, ட்ரம் செட் அடிச்சு குரூப்பா வருவாங்க. அப்படியே ஒரு 100 பேர், அடுத்து 100 பேர் வரிசையில. அந்த அந்த காட்சியை பார்க்கும் போது அவர்கள் அந்த பெண்கள் தண்ணீரை மறந்து, நம்ம பெண்கள் வந்து அடக்கம், அதாவது வேகம் இருந்தாலும் நம்ம பெண்கள் அடக்கமானவர்கள். எவ்வளவு இருந்தாலும் ஆண்களை பார்த்த உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு குடியக்கூடியவர்கள். இன்னைக்கு வரைக்கும் அது ஐஏஎஸ் படிச்சிருந்த பெண்களா இருந்தாலும் அந்த பண்பு படிப்பு, அந்த பண்பு வந்து, அந்த வெக்கம் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தது. அப்படி இருக்கக்கூடிய பெண்களை 29ஆம் தேதி நீங்க எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு பாருங்க, நம்ம எல்லாம் உட்காந்து பாருங்க. அதுல போட்டு ஒரு ஆட்டத்தை பார்த்தா அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு அது ஆடி வரத பார்க்கும் போது உடம்பு புள்ளிக்கும். அதனாலதான் நாங்க 30ஆம் தேதி விட 29ஆம் தேதி அங்கவே இருப்போம். அப்படியா இந்த விழா பழனிக்கு வந்து முருகனை வணங்க தேவையில்லை, திருச்செந்தூருக்கு வணங்க தேவையில்லை. பசும்பொன் ஐயாவை வணங்கினாலே முருகனை வணங்குற பாக்கியம். எங்கேயோ பசும்பொன் இருக்கு, இங்க இருக்கிறீங்க நீங்க 250 300 கிலோமீட்டருக்கு அப்பா. இங்க இருந்து நீங்க எத்தனை பேர் வந்து அங்க வணங்கிட்டு வரீங்க பசும்பொன்? அந்த சக்தி இல்லாம, அந்த உணர்வு இல்லாம நீங்க வருவீங்க. அப்படி நம்ம தெய்வீக திருமணனுடைய புகழை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க, சரி பண்றாங்க. மறைக்கவே முடியாது. இந்த உலகம் இருக்கும் வரை தெய்வீக திருமணன் புகழ் இருந்து கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது குறையவே முடியாது. அதே மாதிரி இந்த சமூகம் தேவ சமூகத்தையும் யாராலையும் அழிக்க முடியாது. ஒரு வெள்ளச்சாமி தேவர் போனால் 1000 வெள்ளச்சாமி தேவர் வருவார்கள். ஒரு சுரேஷ் அவர் போனால் 1000 முருகர் வருவார்கள். உங்களை மாதிரி இளைஞர்கள் 100 பேர் போனாலும் 1000 பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக உருவாக்குவார்கள், கட்டாயம் உருவாவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வெள்ளச்சாமி தேவர் எடுத்துக்கிட்டா என் மேல பிரியத்தில் இன்னைக்கு இத்தனை பேர் வரல தெரியும். நான் என்னையே பெருசா நினைச்சா நான் தாழ்ந்துருவேன். என்னை பொறுத்தவரை என்னுடைய நிலை, வரமுறை, என்னுடைய தகுதி எனக்கு தெரியும். அதனாலதான் நான் எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறேன். வெள்ளச்சாமி தேவருக்காகத்தான் இந்த கூட்டம் இருக்குது. ஏன்னா என்னைய மாதிரி அனுசரிச்சு பக்குவமான ஒரு இடத்துல பேச மாட்டாரு. எந்த விதமான நேருக்கு நேர பட்டு
துடுப்பட்டு பேசக்கூடியவர்கள். வெள்ளச்சாமி மட்டும் இருந்திருந்தால் இந்த பசுமன் தேசிய கழகத்துக்கு ஜோதி முத்துராமலிங்கத்துக்கு பதில் வெள்ளச்சாமி தேவர் இருந்திருந்தால் இந்த 144 ஏகப்பட்ட கலவரம் நடந்திருக்கும். அரசாங்கத்தை எதிர்த்திருப்பார். அப்படியே அந்த உன்னதமான தலைவர், அந்த தலைவருக்காகத்தான் இந்த தொண்டர்கள் நீங்க அத்தனை பேர் இருக்கிறீங்க. உங்களை வச்சு நாங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப வெள்ளச்சாமி வச்சு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். அவர் வீடு கட்டி வச்சுட்டு போயிட்டாரு பாதுகாச்சு. அந்த வீட்டை பராமரித்து பண்ணுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் அப்படி ஒன்றும் பெரிய ஆட்கள் கிடையாது. வெள்ளச்சாமி தேவர் மாதிரி நம்ம இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் உருவாகணும். அதாவது ஒரு விஷயம் எந்த விஷயத்துல உண்மையாக இருந்தால் அது உண்மையாக நடக்கும். மனசுதான் நம்பிக்கை தான் காரணம். தெய்வீக திருமகன் தேவரையா தேவரையா என்று உயிர் மூச்சு வரைக்கும் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தால் வெள்ளச்சாமி தேவர் தான். எந்த ஊருக்கு போனாலும் ஐயா சிலை இருக்கிறேன், அது ஃபுல்லா இருந்தாலும் விழுந்து கும்பிட்டு தான் போவாங்க. சேரன் மாதேவியில திருமண விழாவுக்கு போகும்போதுதான் இப்படி மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போதே, அக்கா தேவரையாருடைய வரலாறு தெரியுமா, நம்ம சமூகத்தினுடைய வரலாறு தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே உயிர் துறந்த ஒரு உன்னதமான தலைவர். யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? நானே இருந்தேன்னா கொஞ்ச நாள் முடியாம ஆஸ்பத்திரியில இருந்து அங்கிட்ட இருந்து கடைசியில எடுத்து வருவீங்க. எந்த தலைவனுக்குங்க அவ்வளவு ஆட்கள் வந்தது? இந்த அவன் பேசினாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். கால்நடை முத்துராமலிங்கத்துல இருந்து அவரு ஜெயராம்ல இருந்து யாருக்குங்க அவ்வளவு கூட்டம் வந்துச்சு? அவர் மரவணைக்கு என்னாலே பசுப்புள்ள உள்ள அடக்கம் கொண்டு நெருங்க என்னை முடியல, எதையை தூக்கி தள்ளி போட்டாங்க. அப்படியா போன தலைவன் சொந்தங்களை கூட்டி வச்சு ஒரு மனிதன் வீட்டுல சாவோம், தேவர் சமுதாயத்துல மண்டலத்துல கூட்டி வச்சுக்கிட்டு சொந்தக்காரனுக்கு முன்னாடி செத்த தலைவர் யார் இருக்கிறா? மறையும் போதும் வரலாறு பேசிக்கிட்டு தேவர் சமுதாயத்தை வரலாறு பேசிக்கிட்டு தெய்வீக திருமணம் தேவரையாக பேசிக்கிட்டு உயிர் துறந்தான்னா நம்ம வெள்ளச்சாமி தேவர் தான். இன்னைக்கும் சொல்றேன், சுரேஷ்ல இருந்து நீங்க வர இளைஞர்கள் எல்லோரும் இந்த சமுதாயத்திற்காக உண்மையாக நம்ம இருக்கணும். நானும் சரி கேட்டா நம்மளை நம்புறாங்க இந்த கூட்டங்கள் கூட. இவர் வந்த நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற மாட்டாரா? சுரேசன் வந்த காப்பாற்ற மாட்டாரா? சோழன் காப்பாற்றிருக்க மாட்டாரா? இப்படி ஒவ்வொருத்தரும் காப்பாற்ற மாட்டாங்க நம்பிக்கையில தான் நமக்கு வரும்போது எழுச்சியும் கைதட்டலும் விசிலும் வருது. அதற்கு நாம் முதல்ல உண்மையாக இருப்போம். அந்த வெள்ளச்சாமி தேவர் உண்மையாக இருந்ததுதான் உயிரோட இருந்திருந்தாருன்னா கூட இந்த புகழ். நான் முதல்ல என்னுடைய தம்பியை இழந்துட்டு 1000 யானைகள் இருக்கிற மாதிரி என் தம்பி இருக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்தேன். நிம்மதியான வாழ்க்கை. அவனுடைய மறைவுக்கு அடுத்து நான் இழந்த விஷயம் எனக்கு தெரியும். ஆனா அதற்கடுத்து மனசை தேர்த்திக்கிட்டேன். இன்னைக்கு யாருக்கு அந்த பாக்கி கிடையாது? தெய்வீக திருமகன் தேவரையா பக்கத்திலேயே அவரை வணங்கிட்டு என் தேவனை போய் வணங்கினான்னு சொல்றேன். அவருக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கணும். வெள்ளச்சாமி தேவர் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. யார் கிடைக்கும்? அதுவும் தெப்பக்குளத்துக்கு முன்னாடி சிவன் கோயில் அமைஞ்சது மாதிரி ஒரு தெப்பக்குளம் யாருக்குமே அமையாது. தெப்பக்குளத்துக்கு முன்னாடி தெய்வீக திருமகன் தேவரையாவை ஏமாத்திட்டு எவனும் அந்த பசுமல்ல மண்ணில் உட்கார முடியாது. சில பேர் கூட சில ஆட்கள் பேசினாங்க. அன்னைக்கு நெல்லையில கூட நம்ம உறவினர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரையும் நான் விரோதியா பார்க்கல. அவரோட பேசியிருந்தாராம். தேவரையாவுக்கு போட்டியா கொண்டு வெள்ளச்சாமி தேவரை கொண்டு வச்சிருக்காங்க புகழ மறைக்கிறேன். அது மழைனா நான் மடு வெள்ளச்சாமி தேவரே மழை எங்க மடுங்க போட்டி நினைச்சு வெள்ளச்சாமி தேவரை நானும் போட்டின்னு ஐயாவை நினைச்சா அன்னைக்கு அழிஞ்சு போயிடும். அவரை எப்படி போட்டு தெய்வத்துக்கு நம்ம சாதாரண ஆளுகளுக்கு சில பேர் நினைக்கிறாங்க அது கிடையாது. அந்த பாக்கியம் அவருடைய அருள் அந்த பக்தி அந்த தொண்டு இருந்ததுனாலதான் போய் பார்த்தீங்கன்னா அந்த கலசம் மேலே பார்த்தா அந்த கலசம் இந்த கலசம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அந்த மணிமண்டபம் கட்டும் போது கூட இன்னைக்கு எல்லாரும் அந்த பணிமுகத்தை கட்டக்கூடிய தகுதிகள் இருந்தாலும் தெய்வீக திருமணம் தேவரையாவோட ஒவ்வொன்றையும் 5 அடி அளவு குறைச்சு அவருக்கு அந்த பார்க்கிற தோற்றத்துல கூட பெருசா தெரியக்கூடாதுங்கிற ஒரே இதுல தான் நாங்க அளவு சுருக்கி வச்சு நீங்க வச்சிருக்க முடிய அந்த போட்டிக்காக இல்லை. உண்மையா இருந்ததுனால தேவரை அவர் வணங்க வர்ற இன்னைக்கு முளப்பாரியில இருந்து இன்னைக்கு ஒவ்வொரு பசங்களும் எடுத்துட்டு வருவாங்க, ஜோதி ஏற்றிட்டு வருவாங்க. வெள்ளச்சாமி சமாதியை 3 சுத்திட்டு தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்காங்க.
சமுதாயத்திற்காக உண்மையாக அவர் உழைத்ததனால்தான் இன்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அவர் வழங்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கும் உண்மை செய்யும். இந்த தெய்வீக திருமகன் தேவரையாவை ஏமாற்றி ஏமாற்றி அரசு அப்படி அரசியல் பண்ணினால் அழிஞ்சு போவார்கள். இதுவரை சரித்திரம் அதான் நடந்துட்டு. நான் உங்கள்கிட்ட உண்மையா இருந்தால்தான் நீங்க எங்களை நம்புறீங்க, தலைவர்கள் நம்புறீங்க. நாங்க உண்மையா இருந்தால்தான் ஒரு மனிதன் நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும், எனக்கு இப்ப நல்ல நேரம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், பொதுவா நல்ல நேரம் இருக்க வரைக்கும் நீங்க எல்லாம் கூடுவிய, எனக்காக செலவழிப்பிய, தலைவர் வாழ்க்கைப்பிய. என்னுடைய டயம் ஆச்சுன்னா இதெல்லாம் மாயை. இந்த புகழ், இந்த தலைவர் புகழ், இந்த செல்வாக்குலாம் ஒரு மனிதனுக்கு ஒரு மாயை. இதை உணர்ந்துட்டால் ஒண்ணும் கிடையாது. உணராம என்னமோ இப்ப நம்மதான் பெரிய ஆளு இருக்கு, இத்தனை பேர் கோஷப்படுறாங்களே, அப்ப நம்ம முதலமைச்சர் ஆகலாம் இருக்கு, அப்படி இப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. அப்படி நினைச்சவர்கள் தான் நிறைய பேர் அழிந்து போய் விட்டார்கள். இதெல்லாம் ஒரு மாயை. இன்னைக்கு இந்த 12 பேசிக்கிட்டு இருக்கோம்னா, என்னுடைய பேச்சை நீங்க இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இது இறைவனுடைய அனுக்கிரகம், தெய்வீக திருமணம் தேவருடைய அனுக்கிரகம். நல்ல நேரம் இருக்கிறது வரைக்கும் நீங்க எல்லோரும் இருப்பீர்கள். ஆனால் நல்லவர்கள் கெட்டு போயிருப்பாங்க, வீழ்ச்சி ஆயிருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பொருளை இழந்திருப்பான், கடனாக இருக்கலாம். ஆனால் அந்த நல்லவன் கெட்ட நேரம் வரும்போது அந்த சூழ்நிலை வரும். அந்த கெட்ட நேரம் முடிஞ்சு வரும்போது அந்த நல்லவன் எழுந்து நின்று விடுவான். ஆனால் கெட்டவன் வாழ்வது மாதிரி தான் தெரியும், அவன் நல்ல நேரத்து வரைக்கும். ஆனா அந்த கெட்டவன் வீழ்ந்துட்டு அடைஞ்சுக்க எந்திரிக்கவே முடியாது. அதனாலதான் நல்லா உண்மையா நாங்கெல்லாம் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இறைவன் மேல விடுதலை இருக்கிறோம். நாங்கள் கட்டாயம் உண்மையாக இருப்போம். இப்ப விளம்பரத்துக்காக நம்ம சமுதாயத்தை அதாவது நிறைய பேர் ஒரு தகுதியான ஆளை போட்டி போட்டாதே அவன் பெரிய ஆளாக முடியும். ஐயா பெரிய ஆளா இருக்கிறாருன்னா, உட்கார்ந்து இருக்காருன்னா, இந்த ஊர்ல பெரிய ஆளா இருந்தாருன்னா, தகுதியே இல்லாதவன் போய் அவரை எதிர்த்தான்னு வச்சுக்கோங்க, அந்த ஊர்க்காரன் கூட பெருமையா பேசுவான். அவனுக்கு பெருமை, இவருக்கு சிறுமை. அதை பக்குவமானவர்கள் என்ன செய்வார்கள், அதை பெருசுபடுத்தாம விட்டாச்சுன்னா அது ஒண்ணுலாம் போயிடும். அவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தவன் என்றால் அவனுக்கு பெருமை, நமக்கு சிறுமை. இன்னைக்கு ரமேஷ் நாடான் கூட சொல்லக்கூடாது. ஒருத்தன் எந்த நாய் தெரியல, அந்த நாய் வாய்ப்பூட்டி சட்டம் போட்டது எல்லாருக்கும் தெரியும். வடநாட்டில் பாலகங்காத திரகருக்கும், தென்னாட்டில் நம்ம தெய்வீக திருமகன் தேவரையாவுக்கு மட்டும்தான் 2 பேருக்கும் உலகத்துக்கே தெரியும். அவர்களுக்கு மட்டுமல்ல, எங்க நாடம் ஏண்டா உங்ககிட்ட நாங்க எந்த பிரச்சனைக்கு வந்தது இல்லையே, அப்படி ஏன்டா எங்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறீங்க? ஏண்டா எங்களை இருந்தாத்தே உனக்கு பெருமை. 4 பேர் உடைய சிந்த பண்ணாம பேசின பாரு, ஒரு நாயெல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சமூகத்தை நாங்க எதிரியாவே பார்க்கல. ஆனா எதிரியா சில பேர் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதிரியா நாங்க பார்க்க ஆரம்பிச்சா அழிக்குவது. உனக்கு பணம் இருக்கு, மீடியா இருக்கு நீ நினைக்கிற, ஆனால் எங்கள்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், மீடியால இருக்கலாம், எங்களுக்குன்னு வரலாறு இருக்கு. எதற்கும் நாங்கள் இறங்கி துணிந்து விட்டால் ஒரு போய் கூட காணாம போயிருவீங்க. நான் என்னைக்கு வேகமா பேச மாட்டேன். என்ன காரணம்னா, எல்லாருமே வேகமா இருக்கிறீங்க, நம்மளும் வேகமா பேசினா பிரச்சனைகள் வரணும். ஆனால் என்னையும் வேகமாக பேச வைக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க உருவாக்கி வைக்காதீர்கள். உங்களை நாங்கள் எதிரியாவே பார்க்கவில்லை. இன்னைக்கு நாங்க உங்க கடையில சரக்காம இருக்கிறோமா? காலம் கழிச்சுன்னா சிவகாசியில எந்தெந்த நாய்க்கு நடிகருக்குலாம் பிறந்தாள் போடுறாங்கய்யா. 40 வருஷம் 50 வருஷமா 1 வருஷம் முத்துராமலிங்க தேவர் போட்டுக்கிட்டு இருந்த நாய்க்கு இன்னைக்கு முத்துராமலிங்க தேவருங்கிறதே வரமாட்டேங்கிறது. நீ முத்துராமலிங்க தேவர் போராட்ட குரு சேருன்ற போதா அந்த ஆப்ஷன் இருந்து காலத்தில் வாங்குறது கூட யார் வாங்குறான்? தேவர்ல இருந்து எல்லாருமே வாங்கிட்டு இருக்கோம். மொத்தத்தில் மாத்திக்கங்க. இல்லைன்னா தேவையில்லாத பகை சம்பந்தம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க உங்களை விரோதம் நினைக்கல. என்கிட்ட இன்னைக்கு கூட வந்ததே அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் 10 பேர் கூட எங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களை நான் விரோதம் பார்க்கல.
இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளைத்தான் இன்னைக்கு எதிரியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒரு திரைப்படம் எடுத்தா பாரம்பரியம் வரலாறு இருக்கிறவன தான் எடுக்க முடியும், எல்லாத்தையும் எடுக்க முடியும். கம்பீர வேணும்ல, அறுவலை தூக்கிட்டோம் ஒன்று ஆயுதம் தூக்கிட்டு போயாச்சுன்னா எல்லாருக்கும் வர முடியும். வாழ் வச்சிருந்தா மருதாணி இருக்கிறதா வாழ் பார்த்துருங்க. நீ வாழ் வச்சீங்கன்னா அது வேற மாதிரி காமெடி அவ்வளவு. இன்னைக்கு வீரவாணி கண்டவங்களுக்கு இன்னைக்கு அந்த கம்பீர தோட்டத்தை கொடுத்தது நமக்கு சிவாஜி, நம்ம சந்தேகம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துகளையும் ஒரு படம் எடுத்தா மரவழி சேர்க்கக்கூடாது, ஆப்பநாட்டை சேர்க்கக்கூடாதுன்னு ஆப்பநாடு தானையா என் முறை எனக்கு ஆப்பநாடு தான். அதை என்ன உண்மையை சரித்திரம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உன்னை தரப்பமா எடுத்தா நீ போராடு, உடனே நாங்க எதுவுமே சொல்றது கிடையாது. உன் பிரச்சனைக்கு எந்த சமூக பிரச்சனைக்காக நாம் சமுதாயம் இதுவரை எங்காவது போயிருக்கா? அவங்க போய் நம்ம ஏதாச்சும் காப்பி அடிச்சு போட்டிக்கா எனக்கு அது இருக்குமா? நம்ம தனியா ஒவ்வொன்றுக்கும் போட்டிக்கு ஒவ்வொருத்தருமா வந்துகிட்டே இருக்கியா? பணம் எடுக்க கூடாதுன்னு நல்ல வசூல் பண்ணி கொடுத்துச்சு. நீ பண்ணினது வந்து விளம்பரமாகி நம்ம இளைஞர்கள் பூரா தேட்டரா போய் ஓடாத தேட்டர் ஓட வச்சு இவ்வளவுக்கு திலகரிங்கிற படத்தை கூட நான் 2 படம் பார்த்தேன். திலகரிங்கிற படத்தை கூட நம்ம தமிழகத்தை பற்றி திருநெல்வேலி சீமையில வெள்ளலூர் வேகமான இளைஞர்கள் வெள்ளலூர்ல அந்த ஏரியாக்கள்ல அதை பத்தி கூட இன்னைக்கு எடுத்திருந்தாங்க. அதுல கூட நம்ம சமுதாயத்தினுடைய வரலாறுகள் இருந்துச்சு. ஆனா இதுல அப்படி இல்லை. ஆனா இன்னைக்கு திலகருக்கு சொல்லாம போனீங்கன்னு வருத்தம் சொல்லியிருந்தா இதோட நல்லா ஓடிட்டு. எந்த விஷயம்னாலும் எங்களை நீங்க வந்து நெகட்டிவ் பார்த்தா அது பாசிட்டிவா தான் மாறிக்கிட்டு இருக்கோம். நாங்க எல்லாத்துக்கும் ரோல் மாடல், எங்க சமுதாயம் ரோல் மாடல். எங்களை தான் நீங்க காப்பி அடிக்க முடியும். உங்களை நாங்க என்னைக்குமே காப்பி அடிச்சே கிடையாது. எந்த விஷயத்தையும் செய்யாத குற்றத்துக்கு இன்னைக்கு ஒருத்தர் கண்டிஷன் பேர் போட்டுருக்காரியா, செஞ்சுட்டு உள்ள வைத்த சந்தோஷம். என்ன செஞ்சா தெரியுமா? அதுலயும் நன்மை. தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தை தம்பி சுரேஷை பத்தி தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடே தெரியல போட்டு விட்டேன். நீ எது எங்களுக்கு கெடுதல் நினைக்கிறீங்க அது கூட எங்களுக்கு நன்மையாக தான் நடக்கும். என்ன 30 நாள் உள்ளதுக்கு வந்தாரு. நான் கூட சொன்னேன், அதாவது அண்ணே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு தோணலே, இப்ப கல்யாணம் முடிச்சனால பிள்ளைகள் ஞாபகம் இருக்குன்னாரு. 90 நாள் இருந்து வந்தாரு. 90 நாள் ஒரு துன்பத்தை அனுபவித்துத்தான் ஒரு இன்பத்தை அடைய முடியும். வெள்ளச்சாமி தவிர திமுக பேர்ல வந்துட்டு குன்றாய்க்கு போட்டாங்க. வந்தன்னைக்கு எழுச்சியா வெளியில வந்தா வெள்ளச்சாமி தவிர யாருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நீ என்ன செய்யறியோ அது எங்களுக்கு, அதை அப்படியே மாத்தி நாங்க வெற்றியா நடத்தக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்களா. நீ சுரேஷ் சார் வச்சுட்டாப்ல என்னாச்சு? எங்களுக்கு நிலதண்டை பண்ணியிருக்க. நீங்க எல்லா பேரும் இப்படி ஒரு இளைஞர் இருக்கிறாப்ல அப்படின்ட்டு நீங்க எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டிய. அது எங்களுக்கு வெற்றி தானே. சிறைச்சாலை தண்டனை வந்தா சட்டப்படி பார்க்க அனுப்பிச்சுட்டு போறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கேயும் தவச்சாலையா இருந்து தம்பி கவிதை எழுதிட்டு வருவார். அங்கேயும் கவிதை நிறைய எழுதியிருக்காரு. ஒரு நாளைக்கு புத்தகம் எழுதுவார். அது கூடிய செலவுல நடக்கும். அவர் இன்னும் ஒரு கடைகாலத்தையும் சொல்றேன், பார்க்கறதுக்கு நீங்க டெரங்கிற லைன்லயே வச்சிருக்கிறீங்க. மிக சிறந்த கவிஞர். ஒரு நாளைக்கு நம்ம வெளியிட போறோம். அந்த கவிதையை வெளியிட்டு நம்ம சமூகத்தை வெளியிட போறோம். அமைதியா நம்ம வாழ நினைச்சாலும் வாழ விட மாட்டேங்கிறார்கள். ஒன்று சொல்றேன், நீ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு